ரம்யா மம்மி கிச்சன். இப்போ கோழி சூப்பு வைக்கிறது எப்படின்னு பாருங்கள், செஞ்சு காமிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம், ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது இதோடு சேர்த்துக்குறோம். சேர்த்து வதக்கிக்கிறோம். வதக்கிக்கிட்டு இருக்கல நான் 1/2 கிலோ கோழிக்கறி வாங்கியிருக்கேன், அதோட சேர்த்துக்கிறேன். தக்காளி 5 தக்காளி, 5-6 பருப்பு, பாசி பருப்பு போட்டு அதோட வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். நாலு பச்சை மிளகாய் இதோட சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்து கிண்டிக்கிடுவோம். போட்டு வெந்துக்கிட்டு இருக்கு. இதோட உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து இதோட கிண்டிக்கிடுவோம். இது மிளகு ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கேன், நல்லா பேஸ்ட்டாக. அதோடு இதை சேர்த்துக்கிறோம். அதோட சேர்த்து கிண்டிக்கிறோம். எல்லாம் போட்டு வெந்துக்கிட்டுருக்கு பாருங்கள். சூப்புக்கு சூப்பராக இருக்கும். வெயில் நேரத்துக்கு நல்லாயிருக்கும். பவுலு தண்ணி ஊற்றிக்கிறோம். சூப்பு பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். சூப்பு எப்படி கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். சூப்பு கொதிக்கி இறக்க புகையில் 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கிறோம். அதோட சூப் வச்சுட்டேன் பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.